ஹலோ மக்கள் 162 எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல இம்பாக்ட்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரடி அடிக்கா அடிச்சல சாஞ்சி செதறிட்டான். அவனை அடிச்சு நொறுக்கிட்டா. அதுக்கப்புறம் சின்ன சோப்பரோ பயந்துட்டான். பயந்ததுக்கு அப்புறம் அந்த கழுத்துல தூக்கி அந்த விசில் தூக்கி போட்டுக்கிட்டான். நம்மளுக்கு பிரச்சனை கான்ஃபாலா கூப்பிடலான்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தன் பறவையில இருந்து ஒரு பிரீஸ்ட் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோம் நம்மளால விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா வான் உலகத்தை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பாகையா அந்த பொண்ணை கூட வச்சிருக்காங்க. கான்ஃபால் அங்கதான் இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் வந்து பூசணிக்காய் நல்லா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நாங்க செஞ்ச தப்புக்காண்டி எங்களை காப்பாத்தி நீங்க கூட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பாகையா. உன்னோட பொண்ணு வந்து முகிவரா குரூவை வந்து தப்பிக்க விட்டுருக்கா. ஆனா அது ஒரு பெரிய தப்பு மாதிரி இங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ ஆபத்துல இருந்தா அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ கவலைப்படாத, என்னருவோட மந்த்ரா வந்து இங்க வந்து ஒர்க் ஆகாது, நீ எதையும் பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அங்கெல்லாம் வலைதளங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கா, அங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாரு பாகையா. அந்த பூசணிக்காய் ஜூஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது இங்க வளர்ந்தது, சாப்பிட்டு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அவரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கோனிஸுக்கு எடுத்து கொடுக்குறாரு. ஆனா கோனிஸ் அப்படி சோகமாவே உட்காந்துருக்கா. எங்களேடி நீ எதுக்காண்டி வருத்தமா இருக்கன்னு தெரியும், அந்த முகிவரா குரூக்கு எதுவும் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நீ வருத்தமா இருக்கியான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லன்னு சொல்றாவா. லூசில இருந்து வந்திருக்காங்க, அவங்க பேசிக்காமே ஒரு கிரிமினல் தான், நீ எதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன பைரட்ஸ் பிளாக்னாலே பார்த்தாலே தெரியும் ஒரு மண்டோட போட்டிருக்கும். ஆனா அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிம்பிள வச்சிருப்பான்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முகிவரா குரூவும் பைரட் தான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உண்மையிலே கிரிமினல் தானா, அவங்க முதல்ல தப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பாகையா கேட்டுக்காரு. இங்க உள்ள லாவை பத்தி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ப்ளூ சீல உள்ளவங்க வந்து இங்க வந்து வாழ முடியாது, அதுவே ஒரு கிரிமினல் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் கண்டுக்கிட்டதே கிடையாது, இந்த உலகத்துல எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு யாரால கரெக்டா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. சொல்லி சொல்லிட்டு எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு பைரட் ஃப்ரெண்டு இருந்தாருடா, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கும்போது அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கான்ஃபால். ரொம்ப நல்ல மனசுக்காரரு, அவரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, அவரை இங்க இருந்து அனுப்பி வைக்கும் போது நான் அவ்வளவான வருத்தத்தோட தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்கைப்பியா லேண்ட்ல எப்பவுமே சண்டை முடியவே இல்ல, ஆனா சாண்டியன்ஸ் வந்து எப்பவுமே என்னட்ட வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எல்லா வாரம் முடிய தெரியல, ஓரளவுக்கு வெற்றி சமயம் வரப்போச்சு அப்படிதானு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாகையா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா அந்த சமயத்துல தான் என்னொரு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. காடுங்கிற பவரை என்கிட்ட இருந்து அவன் புடுங்கிட்டான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்கன்னு சொல்லி கேட்காரு பாகையா. சடனா அதுல உள்ள பழைய ஹிஸ்டரியை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பர் யார்டு வந்து எப்படி உருவாதுன்னு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்க போறாரு அவர். இந்த புனிதமான இடம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா கைப்பியால வந்து ஒரு அழகான சத்தம் வரும், அந்த சத்தத்துக்காண்டி எங்க வாழலாம்னு சொல்லிட்டு இருப்பாரு அவர். இந்த லேண்ட்ல இருந்து அழகான சத்தங்கள் அழகான வாய்ஸஸ்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பந்தான் வந்து எல்லாமே மாறவே செஞ்சு சாண்டியன்ஸும் ஸ்கைப்பிய மக்களுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா ஒண்ணு, இந்த ஸ்கைப்பிய மக்களுக்கும் சாண்டியன்ஸுக்கும் எப்போ வந்து சண்டை நிக்கும்னா எப்போ அங்க இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கும், அதோட வந்து சண்டை எல்லாம் முடிஞ்சிரும். அத வந்து ஒரு லெஜெண்ட் சொன்னாரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் நம்புறேன் இந்த பாட்டு சத்தம் கேட்கும், இந்த சண்டையும் நான் நிக்கும் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காட். இங்க இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா கீழ இருந்து சோப்பர் அடிச்ச விசில் சத்தம் அப்படியே மேல கேக்கு. பேர்ல் சடனா கத்த ஆரம்பிச்சிருச்சு. கத்த ஆரம்பிச்சு வேற உள்ள போய்கிட்டு இருக்காரு. இல்ல சடனா வந்து என்ன ஆச்சான்னு சொல்லிட்டு பாக்க கேட்காரு. ஒன்னு இல்ல நான் தான் வந்துருந்தேன், எனக்கு ஒரு வேலை வந்து சொல்லிட்டு பியர்ல ஏறிட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்காரு அவரு. கடா போறாருன்னு சொல்லிட்டு கோனிசு பாகையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கமா பம்கின் ஜூஸ் எடுத்து கோனிஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. பாக்காரு அப்பா இது உண்மையிலே வேற உள்ள இருக்கு, நீங்க இதை குடிச்சீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அவர் அங்க உட்காந்து அந்த பழைய வண்டியை உட்காந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கடவுள்னு போட்டிருக்கு. சோப்பரம் வந்து விசில் அடிச்சுட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான், பயந்து நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். டே கடவுள் என்னருக்கு வந்து உன்னோட லைஃபை வந்து ஆஃபர் பண்ண விரும்புறியான்னு சொல்லிட்டு கத்தியத்திக்கு ஒரு குத்து குத்துறான். குத்தி இழுக்கான். இழுத்தோன்னே அதுல இருந்து நெருப்பா வருது. டே நெருப்புன்னு சொல்லிட்டு சோப்பர் ஷாக் ஆகுறான். இந்த சாக்ரிஃபைஸ் ஆல்டர்ல இருந்து உன்னால தப்பிக்கலாம் முடியாதுடா, அதனால சந்தோஷமா சாவுன்னு சொல்லிட்டு நெருப்ப வச்சு பறவைல இருந்து அடிக்கான். என்னன்னு பார்த்தா தீ பிடிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா கப்பல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டனா பார்த்தா நம்மளால பெருசாக தான் இவனடா வளரதான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கயிறு பிடிச்சி இழுக்கான். காலை வச்சே நெருப்ப அமர்த்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க இருந்து போனதுன்றா நீ கப்பலை பத்தி வருத்தப்படணும், நீனே உயிரோட போக போறது இல்ல, எதுக்குடா வருத்தப்படுறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது செத்து தாண்டா போக போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நீ யாடா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீ அடிப்பான்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். மேல இருந்து பாஞ்சு வந்து சோப்பரே அடிச்சு நொறுக்குதான் அவன். அடிச்சு நொறுக்கு இல்லாம கப்பலையும் எரிச்சிட்டு விட்டான் அவன். கப்பலே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சடனா ஷாக் ஆகிட்டு இருக்கான் சோப்பர். இது என்னோட ஷிப்புடா, என்னோட ஷிப்பை எதுவும் பண்ணாதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். சடனா என்ன நினைச்சுன்னு தெரியல, சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். மேல இருக்கு கம்ப ஓட்டச்சுட்டான் அவன். கப்பல் எரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டை தூக்கி தண்ணியில தூக்கி வீசிட்டான் அவன். கப்பல் எரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு செயல் பண்ற துடுப்பே ஓட்டச்சுட்டான் அவன். மேல ஃபுல்லா காயமாயிருச்சு. நிப்பாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த கப்பலுக்கு நான் தாண்டா சார்ஜ், எவனுமே அதை தொடக்கூடாது, நான் சொன்னா புரியுதான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சோப்பர். பூசா இவன் யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தியடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் வந்தவன். டே இவனோட ஷிப்பை எதுவும் பண்ணக்கூடாது சொல்றான், ஃப்ரெண்டையும் எதுவும் பண்ணக்கூடாது சொல்றான்டா. இதை கேட்டாலே சிரிப்பா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மாதிரி இவனும் சாக விரும்பல பாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஸ்கைப்பியோட பிரீஸ்ட் ஸ்கை ரைடர் சூரா, ஒரு செல்ஃபிஷானவன்டா இவன், ஒரு மிருகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவனை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணு வந்தால ஏஞ்சல் மாதிரி, அவ அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. அவ சாண்டியன்ஸோட ஆளு. இது கான்ஃபால் தான், அவரோட சத்தம் தான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு.
பார்த்தா கான் ஃபாலோ ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அப்பர் யார்டுக்கு இறங்கிட்டாரு, வேற லெவலா வராரு அவரு. நாமியும் பயந்து போய்கிட்டு இருக்கா. ரோபினுக்கு ஜோரோ நடுவில் போய்கிட்டு இருக்காவா. கப்பல்ல இருந்திருக்கலாம் சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. டே யார்டா நினைச்சா கீழே விழுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டு இருக்கா. போய்கிட்டு இருக்கிறதுல ஒரு ஷார்க்கு பாஞ்சு வந்து கடிக்க வருது. டென்ஷன் ஆயிட்டா ஜோரோ வெட்டி வீசிட்டான். நாமி தண்ணிக்குள்ள உள்ள போறா. ஆனா அதுக்குள்ள ரோபின் காப்பாத்திட்டா. டே நாமி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோரோ கிட்ட இருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாவா. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரோபின் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அதை பாத்துக்கிட்டு இருக்கா ரோபின். அவளை எதுவும் பாத்துட்டேன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கா ரோபின். சூரா கத்திக்கிட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் எதுவுமே ஆபத்துக்கு போக கூடாது அப்படிதானே நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து கத்தி வச்சு குத்த வராம. நீ வந்து உன் ஃப்ரெண்ட் லைஃப காப்பாத்துனுச்சுன்னா நீ எதுக்குடா வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான். பாஞ்சு வந்து கப்பல்ல குத்துறான். சடனா பார்த்தா நெருப்பு வச்சு விட்டான். பார்த்தா கப்பலே திரும்பி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பாஞ்சு வந்து அடிக்கடிக்க வரான். இங்க ஒரு பக்கம் நெருப்பே அமத்திக்கிட்டு இருக்காங்க. நீ சர்வே பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண கூட நினைக்க. அது எப்படிடா முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபைட்டர் மட்டும் கிடையாது, இவனோட மூவையும் ப்ரிடிக்ட் பண்றான். அதான் எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா ஒருத்தர் இருக்குன்னா ஒருத்தர் செத்துதான் தீரணும், அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு தெரியுமாடா சாக்ரிஃபைசர் அல்ட்ரன்னு சொன்னாங்க, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஜூரா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி சில விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு திரும்பி இங்க வருவாங்க நீ நம்புறியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜூரா. இந்த ஐலண்ட்ல மொத்தம் 4 ஏரியா இருக்குடா. 4 ஏரியால ஒவ்வொரு பிரீஸ்ட் இருப்பாங்கடா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். வாம் அயன் ஸ்ட்ரிங்க் பால் மொத்தம் 4 இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாக்ரிஃபைசர் ஆல்டர் இருக்க வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியா. இது ஒரு ஃப்ரீ ஏரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ்னால இங்க எவன் 4 பேர்ல ஒரு ஆள் பார்த்தா கூட எவனாலும் போட்டு தள்ளிட்டு போயிருவோம்டா. இது அந்த மாதிரி ஏரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சேலஞ்சும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. பாக்குறாளா கொன்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப லூஃபிக்கு மத்தவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். நான் இங்க வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாவாங்களா சாக மாட்டாங்களான்னு சொல்ல வரல இல்லடா. நான் ஒரு டிஃபரெண்டான ரீசனுக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். நீ என்ன எங்களை காப்பாத்த வந்தியா? நீ வரனாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்த வந்திருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்ல வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லிருந்தா. எப்பவுமே இங்க உள்ள ரூல்ஸ் வந்து நார்மல் ஜட்மெண்ட் ரூல்ஸா தான் இருக்கும். எப்பவும் மாறாது. ஆனா சில கண்டிஷனுக்காண்டி இங்க உள்ள ரூல்ஸே மாறும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் ஒரு கப்பல்ல வந்து 3 பேர் இங்க தப்பிச்சு வெளியே போறாங்களோ அந்த டைம்ல ரூல்ஸ் மாறும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா 3 பேர் தப்பிச்சா மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் அப்படி யோசிச்சு பாக்குறான். இன்னொன்னு பார்த்தா 3 பேரும் ஆல்ரெடி தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்படி என்ன எக்ஸப்ஷனல்னா எவன் ஒருத்தன் அந்த கயிறை பிடிச்சி இங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பானோ 3 பேரு அவங்கள மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இதுல வந்து ரூல்ஸே சேஞ்ச் ஆகும்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு சோப்பர் பழசை யோசிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஜோரோ தான். டார்சான் மாதிரி கூச்சி போயிருப்பான் கயிறை பிடிச்சிட்டு. அதை பார்த்துட்டே செதறிட்டான் ஒரு பக்கம். திரும்பி ரோபினை தான் காட்டுறாங்க. அவ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. என்னதான் பிரச்சனை, அவ பாட்டுக்கு ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ அது செல்ஃபிஷா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோரோ. பார்த்தா செல்ஃபிஷ் மாதிரிலாம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி ஒரு பக்கம். நாமி பேசிக்கிட்டோ கத்திக்கிட்டு போறா. டே இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நீனும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கா ஜோரோவை பார்த்து. அவன் டென்ஷன் ஆயிட்டான். தெரியாதனமா இவள்கிட்ட வார்த்தையை விட்டமன்ட்டு. இங்க சோப்பரா ஷாக்ல இருக்கான். டே ஒருத்தன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான்னா அதை சரி பண்றதுக்கு இன்னொருத்த உயிரை கொடுத்தாண்டா சரி பண்ண முடியும். அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றான் அவன். அவங்க திரும்பி இங்க வரும்போது நீ செத்து இருக்கணும்டா. அப்பந்தாண்டா அவங்க சில விஷயம் அவங்களுக்கு புரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால அவனோட உயிரை வந்து நீ கடவுளுக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து அட்டாக் பண்ண வரான். ஆனா சோப்பரோ டென்ஷன் அடிக்க போறான். பார்த்தா சோப்பரை தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ சாக போறன்னு சொல்றான் சோப்பரை. சடனா ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா கான்ஃபால் வராரு. வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. டே கான்ஃபால் த ஸ்கை நைட் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். சர்ப்ரைஸ் கெஸ்ட் இங்க வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஜூரா பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளும் வேற லெவல்ல வந்து நிக்காரு. கான்ஃபால் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்கை நைட்டை பார்த்தா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான் சோப்பர். பேரு இந்த வாட்டி நம்மளுக்கு ஒருத்த ஆப்பன்ட்டு வந்திருக்கான்டா. டிசப்பாயின்மெண்ட் ஆயிராதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். பழைய கார்டு எதுக்குடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பூசா நம்ம ஆட்டத்தை ஆடிடுவோம்னு சொல்லிட்டு ஜூரா கட்டிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறவையில பாஞ்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. வேற சண்டை போடுறாங்க. இங்க சோப்பரா கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்கை நைட் மாஸ்க் காட்டுங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க வரான். ஆனா ஸ்கை நைட்டோ பிளாக் பண்ணிட்டு போறாரு. பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வராரு. சூரா செதறிட்டான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சல் நெருப்பாகுது. அவர் ஒரு போடுறாரு இம்பாக்ட்னு சொல்லிட்டு அடியில சூரா செதறிட்டான். ஸ்கை நைட் நீங்க தான் என்னோட ஹீரோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சோப்பர். வேற லெவலா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. பேர் இன்னொரு போடுவோம்னு சொல்லிட்டு கான்ஃபால் கட்டிக்கிட்டு இருக்காரு. சூறாவே செதறுதான். அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. மலையாள இருந்தாலும் நீ ஆல்ரெடி கிரிமினல் ஆயிட்ட. கதையை முடிக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான் சூரா. கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம ஸ்ட்ரிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி யார கட்டுறாங்கன்னா சாஞ்சி உசப் லூஃபி தான் கட்டுறாங்க. அவனுங்களும் அடிபட்டு கிடக்கானுங்க. லூஃபியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திக்கான். இன்னும் நீ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சட்டோரி கட்டுக்கிட்டு இருக்கான். அதனால உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்க போறேன், பினிஷிங் ப்ளோ அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னோன்னு லூஃபி அப்படி எந்திரிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். சூப்பர் சர்ப்ரைஸ் பால்டா பால் டிராகன் சொல்லிட்டு கத்துறான். அப்படியே டான்ஸ் ஆடுதான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கம்பறாங்க. See you bye.